Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டோம் உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஏன்னா வந்து ஒரு வேளை நீங்கள் பாதி டார்கெட்டில் வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய RR ரேஷியோ வந்து பாதிக்கும். ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணி அந்த யூஸும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பணத்தை மார்க்கெட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய பணத்தை மார்க்கெட்டில் விட்டுட்டு போகிற சூழ்நிலை தான் வரும். ஸோ வந்து ஃபுல் ப்ராஃபிட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு என்னென்னா உங்களோட டார்கெட் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாப் லாஸை அமைச்சிக்கிற இடம் வந்து கரெக்டான இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்சைட் பார் கேண்டில் அப்புறம் மதர் பேபி கேண்டில் எதுனா சொல்லலாம் நீங்கள். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இன்சைட் பார் கேண்டில்லாம் நிறைய இன்சைட் பார் கேண்டில் வருது. இப்போ நீங்கள் சார்ட்லேயே போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சைட் பார் கேண்டில் எவ்வளோ வருது பாருங்கள். அதில் இதுக்குள்ளே நிறைய இன்சைட் பார் கேண்டில் இருக்கும். ஸோ எல்லா இன்சைட் பார் கேண்டிலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சாதகமாக இருக்குமா? நிறைய வந்து அது ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகுது அப்படின்லாம் வந்து கேட்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்சைட் பார் கேண்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் தேடிக்கிட்டே 100 ஸ்ட்ராட்டஜி தேடுறதுக்கு பதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து 100 டைம் ப்ராக்டிஸ் கொடுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு 100 டைம் ப்ராக்டிஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரியலாக உங்களுக்கு அனுபவிச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை 100 டைம் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் 100 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 5 டைம் 10 டைம் யூஸ் பண்ணி போக சொல்ல உங்களுக்கு ட்ராப் பேக் நிறையா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட 35% வந்து நீங்கள் லாஸ், 30லேருந்து 35% வந்து கண்டிப்பாக ட்ரா டவுன் இருக்குது. எல்லா செட்டப்பும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து கண்டிப்பாக 35% நீங்கள் லாஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன தான் தேடிங்க, நீங்கள் இந்த 35% நான் லாஸ் இல்லாமல் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாத விஷயம். ட்ரையும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் 65% நீங்கள் வின் பண்ணுறீங்களா, இதை வச்சு தான் நீங்கள் மேலே வர முடியுமே தவிர நீங்கள் இந்த 35% லாஸ் ஆகுது, இது ஆகாமல் தடுக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குதா, இது ஆகாமல் ஏதாச்சும் முயற்சி பண்ணலாமா அப்படின்னா வீண் முயற்சி. அது விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். ஏன்னா இந்த லாஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு, வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த லாஸை வந்து இந்த ப்ராஃபிட்டில் அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து கலை. அதுதான் வந்து ஆர்ட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய முழுசாக கலை வந்து என்னென்னா இந்த லாஸை இந்த ப்ராஃபிட்டில் எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம மொத்தத்தில் ப்ராஃபிட் வரணும். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம டாபிக் போகலாம். அதாவது இன்சைட் பார் கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெட் கேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெட் கேண்டில் கிரியேட் ஆகுது, ஒரு லாங் சாலிடு ரெட் கேண்டில் கிரியேட் ஆகுது. ஸோ ரெட் கேண்டில் கிரியேட் ஆகுது. ஸோ இது பக்கத்துலேயே வந்து இந்த பாடிக்குள்ளே இந்த இன்னொரு கேண்டில் கிரியேட் ஆகுது. இதான் வந்து நம்ம மதர் பேபி கேண்டில் சொல்லலாம், இல்லை வந்து நீங்கள் இன்சைட் பார்னு சொல்லலாம். அதாவது ஒரு பாடிக்குள்ளவே இன்னொரு கேண்டில் கிரியேட் ஆகுது இல்லைங்களா, இது வந்து இன்சைட் பார்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சில கேட்கலாம், சார் இப்போ வந்து ஒரு கேண்டில் கிரியேட் ஆகுது, இந்த கேண்டில் வந்து பாடி இங்கே வருது, ஸோ இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகுது, இந்த பாடிக்கு வெளியே வந்து கேண்டில் கிரியேட் ஆகுது, இந்த வந்து இன்சைட் பார் கேண்டில் வந்து அக்செப்ட் பண்ணலாமா? இது லோ கட் ஆகலை, ஆனால் இந்த ஷேடோக்குள்ளே இன்னொரு கேண்டில் கிரியேட் ஆகுது, இந்த பாடிக்குள்ளே வருது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு விஷயத்தை நீங்கள் 100 டைம் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய வரும். அதாவது இன்சைட் பாடியில் என்னென்ன நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அந்த 100 டைம் 200 டைம் 300 டைம் பண்ண வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு வந்து இந்த பாடிக்குள்ளே இருக்கிற இன்சைட் பார் கேண்டில் வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்கலாம். ஒரு சில ஸ்டடியில் வந்து இந்த லோ சைடு வரும். இப்போ ஒரு இன்சைட் பார் கேண்டில் வருதுன்னா இந்த இன்சைட் பார் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லோ அமையலாம். அதாவது இந்த ஷேடோவுக்கும் இந்த பாடிக்கும் மத்தியில், அதான் ஷேடோ பிரேக் ஆனால் இன்சைட் பார் கேண்டில் இல்லை, அது விடுங்க, அது டவுட்டே கிடையாது. இதுக்கு வெளியே வந்து கேண்டில் கிரியேட் ஆகுதுன்னா அது இன்சைட் பார் கேண்டில்னு சொல்ல முடியாது. இந்த பாடிக்குள்ளே கிரியேட் அது இன்சைட் பார் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வெளியே ஷேடோ வந்து வெளியே வருது சார் எனக்கு, அதாவது இந்த பாடிக்குனா வெளியே வந்து கேண்டில் வருது, இல்லை இந்த பாடிக்குனா மேலே வந்து ஒரு கேண்டில் இன்சைட் பார் கேண்டில் அமையுது அப்படின்வாங்க. இது வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிஸ் அனுபவத்தில் எது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் வருதுன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணிங்களா, பேக் டெஸ்ட் எடுக்க சொல்லவோ இல்லை லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லவோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எந்த மாதிரி கேண்டில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்களான்னு சொல்ல வரல, ஆனால் உங்களுடைய ஸ்டடியும் கொஞ்சம் அது கூட பில்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஒரு செமினார் அட்டன் பண்ணாவோ யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாவோ முழுசாக வந்து அவங்கக்கிட்டேருந்து 100% நமக்கு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு முழுசு நினைக்காதீங்க. அவங்கக்கிட்டேருந்து மேபி உங்களுக்கு 30% நாலேஜ் கிடைச்சாவே போதும். ஏன்னா போதுமான விஷயம். மெச்ச 70% உங்களுடைய எஃபர்ட் தான் நீங்கள் பண்ணணும். ஜஸ்ட் சப்போர்ட்டிங் இருப்பாங்க. அவங்க சப்போர்ட்டிங்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு பேக் போனாக இருப்பாங்க. உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நான் உண்மையான மென்டர் சொல்கிறேன்.
சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற பேரில் நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, அது வேறு விடுங்க. ஆனால் உண்மையில் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் இல்லைங்களா? அதாவது நெகட்டிவே பார்க்கக்கூடாது, ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு மேட்சிங் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஸோ மேட்சிங் அவங்கக்கிட்ட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மென்டர்ஸ் கிட்ட அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். 30% நாலேஜ் கிடைச்சாவே போதுமானது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ என்னென்னா உங்களுக்கு இன்சைட் பார் கேனில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்றத இதில் பார்க்கலாம். இப்போது ஒரு இன்சைட் பார் கேனில் வந்து கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் வந்து கேனில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் லோவர் சைடு வந்து கேனில் ஒரு இன்சைட் பாரில் கேனில் கிரியேட் ஆகிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து கேனில் இந்த சைடு கேனில் கிரியேட் ஆகிடுச்சு. சார் இந்த இடத்துல வந்து கட் ஆனால் பை பண்ணலாமா, இதுக்கு மேலே கட் ஆனால் பை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். இந்த இடத்துல கட் ஆனால் பை பண்ணலாமா, ஏன்னா இன்சைட் பார் கேனில் இது ஒரு ஹை கட்டாது இல்லையா? ஸோ இந்த கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த லோ ஸ்டாப் லாஸாக போடலாம், இந்த ஸ்டாப் லாஸாக போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். சேம் அதே மைண்ட் செட்டு பாருங்கள், இன்னொருத்தருக்கு சேம் இன்சைட் பார் கேனில் வருது, சேம் அதே கேனிலும் வருது. அவருடைய மைண்ட் செட் என்னன்னாக்கா, சார் இந்த லோவை கட்டானா நான் சேல் பண்ணலாமா, இந்த ஹையர் ஸ்டாப் லாஸ் போட்டு. நல்லா கவனிங்க, 2 பேர் மைண்ட் செட்டும் இங்கே நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பை பண்ணலாமா, இந்த இடத்துல சேல் பண்ணலாமா அப்படின்னு டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ட்ரெண்டு மேலே டிபெண்டாக இருக்கணும். ட்ரெண்ட் எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட் இதை பார்க்குறீங்க, இந்த கேனில் வந்து 15 மினிட்ஸ் பார்க்குறீங்க. அப்போது இதுக்கு முன்னாடியோ டே சார்ட்டோ வீக்லி சார்ட்டோ கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ட்ரெண்டு டவுனாக இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ ட்ரெண்டு டவுனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ வரலாம், அப்பர் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்ஸ் வந்து வெரி லோ. ஏன்னா ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் எல்லாமே வந்து டவுனில் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் சார்ட்டு உங்களுக்கு சிங்கிள் இன்சைட் பார் கேனில் வந்து லோவர் சைடு வந்து கட் ஆகுது. கட் ஆக சொல்ல இதனுடைய பவர் வந்து கம்மியாக இருக்கும். அதே செகண்ட் சினாரியோவில் உங்களுக்கு லோவர் சைடு கட் ஆகுது அப்படின்னா இதனுடைய ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதில் ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னா இதில் வந்து 65% 70% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லைன் கட் ஆக சொல்ல, ஏன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து லோவாக இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேங்களா? இதே உங்களுக்கு அப்பர் சைடு ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சினாரியோ இது வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்சைட் பார் கேனில் வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். என்னுடைய சஜஷன் இது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கேட்குறேன். நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படியே வேறு நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள். ஓகே, ஸோ இது வந்து 15 மினிட்ஸில் இன்சைட் பார் கேனிலோடைய ஒன்று. சரி, இப்போ பாருங்கள் ரெண்டாவது சினாரியோ வரலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்சைட் பார் கேனில் வந்து அந்த பாடிக்குள்ளே வருது சார், இந்த இடத்துல வந்து பாடிக்குள்ளே வருது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்கள், ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய செட்டப் வரலாம் வேறு எந்த செட்டப்புக்காகவும் நீங்கள் தேடாதீங்க. இது மார்க்கெட் பெருசு ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, மார்க்கெட் ரொம்ப பெருசு. அதே மாதிரி இந்த இன்சைட் பார் கேனில் வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸில் பலன் கொடுக்குதா இல்லை இண்டெக்ஸில் பலன் கொடுக்குதான்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வாங்க. இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இண்டெக்ஸில் நல்லா ஒரு ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கோம், திடீர்னு பார்த்து ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு எது சக்ஸஸ் வருதோ அதை மட்டும் பண்ணிட்டு போங்களேன். ஏன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஏன் பண்ணணும்னு ஏன் ட்ரை பண்ணுறேங்க? உங்களுக்கு இண்டெக்ஸில் பண்ணணும்னு தோணுதா, ஓகே, எது ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் அதுக்கு ஷைன் கொடுங்க, இன்னும் வந்து உயிர் கொடுங்க, அதுக்கு இன்னும் எஃபர்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதில் ஓகே ப்ராஃபிட் வந்துருக்குது அடுத்த ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதில் ட்ரை பண்ணுறீங்களோ அதுலேயே நம்பர் 1 ஆவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மிடில் வந்து சொன்னீங்களா, மிடில் வந்து நீங்கள் வருது அப்படின்னா மிடில் அப்பர் சைடு வந்து கட் ஆக சொல்ல பை பண்ணலாமா, லோவர் சைடு கட் ஆக சொல்ல சேல் பண்ணலாமா. சேம் இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன சினாரியோ தான். ட்ரெண்டு அப்பா டவுனான்னு பாருங்கள். ப்ரீவியஸ் அதாவது டே சார்ட்டும் அவர்லி சார்ட்டும் அது ப்ரீவியஸ் என்னென்ன உங்களுக்கு லாங் டைம் ஃப்ரேமுக்கு தான் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேவரட் வருதுன்னு பாருங்கள். டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்னு. சில பேர் சார் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக புரியல சார் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 200 EMA யூஸ் பண்ணிங்க. 200 EMAக்கு கீழே ஸ்டாக்ஸ் போதான்னு பாருங்கள், 200 EMAக்கு மேலே போதான்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து அதில் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்சைட் பார் கேனில் வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் சஜஷன். இல்லை நீங்கள் வேறு என்னாச்சும் இன்சைட் பார் கேனில் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் தான் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக இது மூலமாக தெரிவிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டெலிகிராம் சேனலில் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் வியூஸை போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டெலிகிராம் சேனலில், அதாவது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.